உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி சங்கர மடத்தில் இருக்கிற சில அற்புதமான விஷயங்களை பற்றி மகாபெரிவா இலக்கிய நயத்தோடு சொன்னதை பார்த்தோம். குறிப்பாக சங்கரர் அப்படின்னா நன்மையை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். அந்த சங்கரன்ற வார்த்தையானது ஸ்ரீருத்திரத்தில் 13 முறை அந்த சங்கராங்கிறது வருது. அவர் சிவாம்சம். அதே மாதிரி ருத்ராம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எப்பவும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்ற வாசகத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பார். அதுவும் 13 எழுத்துக்களுங்கிறார். தமிழில் எழுதி பார்த்தாலே இந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிறது 13 எழுத்து வரும், அக்ஷரங்கள் வரும். அது தேவநாகரி சான்ஸ்கிரிட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதை வச்சு தான் அவர் சொல்கிறா. அந்த 13 இந்த 13 2 பேரும் 13 அக்ஷரத்துக்கு உரியவா ஒரே இடத்துல இருக்கு. இப்போது இந்த எபிசோடில் 8 விதமான விவாகங்களை நம்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. அதோட சில பேர் பெண்களை உரிமையோடு கேட்பா. அதாவது புருஷருக்கு தான் உபநயனம் இருக்குது, குரு இருக்கார், குருகுல வாசம் இருக்குது, அவள் மனக்கட்டுப்பாடோடு இருக்கா. பெண்ணுக்கு மனக்கட்டுப்பாடு வேண்டாமா, குரு வேண்டாமா, பூணல் வேண்டாமா, உபநயனம் வேண்டாமா எல்லாம் பேசுகிறா இல்லையா? அவளுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதத்தில் மகாபெரிவா ஒரு அதிசயமான விஷயத்தை சொல்கிறா. பெண்களுக்கும் உபநயனம் உண்டு, பெண்களுக்கும் குரு உண்டுன்னு. அதுவும் என்னங்கிறத பற்றி இந்த எபிசோடில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். அதாவது தர்மம் சரா சத்தியம் வதா அப்படின்னு ஒரு வாசகம். இது எந்த உபநிஷத்தில் வருது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். நம்ம தர்மசாஸ்திரத்துலேயும் மனுஸ்மிருதியிலையும் 8 வகையான விவாகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா மகாபெரிவா. பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாசம் அப்படின்னு 8 விதமான விவாகங்களை பற்றி நம்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. அத்தோடு கூட இதில் நம்ம சில விசேஷமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விவாகமும் ஒரு விசேஷமாக இருக்குது. அதில் பிராமம் அப்படிங்கிறது ஒரு வகையான விவாகம். அதாவது ஒரு புருஷனுக்கு உபநயனமாகுது, அவனை குருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறா. உபநயனம்னாலே கொண்டு சேர்த்தல்னு தான் அர்த்தம். யார்கிட்ட? குருக்கிட்ட கொண்டு சேர்த்தல். அவன் குருக்கிட்ட போய் தன்னுடைய மனசை அப்படியே அர்ப்பணம் பண்ணிவிடுவான். குரு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவன் ரொம்ப மனக்கட்டுப்பாடோடு அங்கே வளர்ந்துட்டு அவன் வந்துடுவான். அத்தியானெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவான். அப்படி வந்த அந்த வரனனுடைய தாய் தகப்பனார் அவனுக்கு பொண்ணு பார்த்துன்னு போவாள். கன்னியா பொண்ணை தேடின்னு போவாள். அந்த குடும்பத்துக்கு பொருத்தமான ஒரு குடும்பம் எதுன்னு பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட போய் அந்த பொண்ணும் அழகான பொண்ணாக குணவதியாக இருக்காளான்னு தெரிஞ்சுட்டு நம்ம பையனுக்கு பொருத்தமானு பார்த்து அவள் போய் என்ன கேட்பான்னா, என்னுடைய பையன் இந்த மாதிரி வந்துட்டோம், அத்தியானெலாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை கன்னியாதானம் பண்ணி எங்கள் பையனுக்கு கொடுக்க முடியுமா, சம்மதமானு கேட்பாள். அவளும் சம்மதிச்சு பொண்ணும் சம்மதிச்சு விவாகம் பண்ணுவாள். இதில் பிள்ளைக்கான வரதட்சணை கொடுக்கறது, பொண்ணுக்கான பரிசம்னு சொல்லுவா இல்லையா, பொண்ணுக்கு பரிசம் போடுறதுன்னு, அந்த மாதிரி பொண்ணுக்கு பரிசம் கொடுக்கறது, பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கறது இந்த வியாபாரம் பிஸ்னஸ்ங்கிறது இதில் கிடையாதுங்கிறா. ஆக இது குல விருத்திக்காக பிள்ளை வீட்டுக்காராலே போய் பொண்ணை கேட்டு வாங்கிட்டு பண்ணக்கூடிய கல்யாணம். இதுதான் முதல் நிலையில் சொல்கிறதுக்கு பிராமணன்னு பேர். அடுத்தது தெய்வம்னு பேர். இந்த தெய்வம் எப்படின்னு கேட்டாக்க, ஒரு பிரம்மச்சாரி யாகசாலையில் யாகம் பண்ணிட்டு இருப்பான், ரித்விக்குன்னு பேர். அந்த பிரம்மச்சாரியை தேடின்னு பொண்ணை பெற்றவா போவாள். அவள் போய் என்னுடைய பொண்ணை நீ விவாகம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டு அவள் பெற்றோர்கள்லாம் சம்மதிச்சு பொண்ணும் சம்மதிச்சு இதை விவாகம் பண்ணி கொடுப்பா. இதுலேயும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது, வரதட்சணை பரிசம் அதெல்லாம் இதுலேயும் கிடையாது. ஆனால் இது ஒரு மாற்று குறைவுன்றா. ஏன்னு கேட்டாக்க, பொண்ணை தான் போய் நம்ம பிள்ளையை பெற்றவா கேட்டு கன்னியாதானம் வாங்கிட்டு வர்றது தான் சிலாக்கியமானது. கிரகலட்சுமின்னு பேர். அந்த கிரகலட்சுமியை நம்ம ஆற்றுக்கு அழிச்சின்னு வரணும் வீட்டுக்கு. இது அப்படி இல்லாமல்
தன்னுடைய பொண்ணை போய் அந்த பொண்ணுக்கு இதுவரை வரன் எதுவும் அமையாததுனால பொண்ணு வீட்டுக்காரா போய் கேட்குறதுனால ஒரு மாற்று குறைவுங்கிறா. இது தெய்வம்னு பேர். அடுத்தது ஆர்ஷம்னு பேர். அதாவது அந்த காலத்து ரிஷிகள்லாம் பத்தினியோடு தான் இருப்பாள். ரிஷி பத்தினிகள்னு பேர். அந்த ரிஷிக்கு பத்தினிகள் தேவை எதுக்குன்னு கேட்டால் அவருக்கு சுசுரூட்டை பண்ணுறதுக்கு பசுமாடு வச்சுருப்பா, அதெல்லாம் பால் கறந்து கொடுக்கறதுக்கு, சமுத்தெல்லாம் எடுத்து ஹோமம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு, இந்த உதவிகரமாக பண்ணுறதுக்கெல்லாம் ரிஷி பத்தினி தேவை. அப்படிப்பட்ட ஒரு ரிஷியை பெண்ணை பெற்றவா 2 பசுமாட்டை அந்த ரிஷிக்கிட்டேருந்து வாங்கிட்டு இந்த பொண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுப்பா. இது ஒரு மாற்று குறைவு தாங்கிறா. இதில் கொடுக்கல் வாங்கல் வந்துடுத்த பொண்ணு. இந்த ரிஷி பெரிய வசதி பட்சவராக இருப்பார். சாதாரணமாக காட்டில் எங்கேயோ ஹோமம் பண்ணிட்டு இருப்பார். அவர் வயசை பற்றியும் கவலைப்பட மாட்டா. பொண்ணுக்கு ஒரு வேலை விருப்பம் இருக்கலாம், ரிஷி பற்றினா போய் நம்ம கைங்கரியம் பண்ணோன்னு. ஆனாலும் இதில் கொடுக்கல் வாங்கல் வந்துட்டதுனால இது ஒரு மாற்று குறைவு அப்படின்னு தான் சொல்கிறது. அடுத்தது பிராஜாபத்தியம்னு பேர். இதில் மாப்பிள்ளையானவன் பையன் அவன் உபநயனம் ஆகி போய் குருகுல வாசல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பான். பொண்ணை பெற்றவா தன்னுடைய மகளானவள் ரிதுவதி ஆகிட போகிறா, அதுக்கு முன்னால் விவாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமாக அப்பா அம்மா அந்த குடும்பத்துக்கு ஏற்ற குடும்பத்தை போய் பார்த்து அங்கே இருக்கிற வரன்கிட்ட அவள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் பையனை என் பொண்ணுக்கு கன்னியாதானம் பண்ணித்தரேன், நீங்கள் பண்ணிக்கிறீங்களா சம்மதமா அப்படின்னு கேட்டு பண்ணி கொடுப்பா. அதுலேயும் இதுலேயும் கொடுக்கல் வாங்கல் இல்லை, வரதட்சணை பரிசோதனை கிடையாது. ஆனாலும் இதில் இந்த பொண்ணுக்கு அவசரமாக அப்பா அம்மா போய் கல்யாணம் பண்ணுறா. எதுக்குன்னா குலம் சீக்கிரம் விருத்தி ஆகணுன்றதுக்கோசரம். அப்பா அம்மாவுக்கு தாங்கள் சீக்கிரமே தாத்தா பாட்டி ஆகிடணும், தனக்கு பேரனோ பேட்டியோ சீக்கிரமாக பார்க்கணும் கண்ணாலேன்னு ஒரு ஆர்வத்தில் குலவிருத்திக்கோசரம் பொண்ணை பெற்றவாளே போய் தான் வரங்கிட்ட கேட்பா. இதுவும் ஒரு மாற்று குறைவுன்னு தான் சொல்கிறது. இது பிராஜாபத்தியம்னு பேர். அதுக்கு அடுத்தது ஆசுரம்னு பேர். இந்த ஆசுரத்தில் எப்படின்னு கேட்டால் மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய வரன் சொல்லக்கூடியவன் பொண்ணுக்கு எந்த விதத்துலேயும் அதாவது பொருத்தமாக இருக்க மாட்டான். ஆனால் அவங்ககிட்ட ஏராளமான பணம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான்னா பொண்ணை பெற்ற அப்பா அம்மா கிட்ட போய் பணத்தை நிறையா கொடுத்து அந்த பொண்ணுக்கு உறவினர்கள்லாம் பணத்தை கொடுத்து அவளுக்கெல்லாம் ஆசை காட்டி வசியம் பண்ணி அல்லது கட்டாயமே பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதில் கொடுக்கல் வாங்கல் இருக்குது. ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு வேலை விருப்பம் இருக்கலாம். பொண்ணை பெற்றவா பணத்தை வாங்கிட்டு என்ன பெரிய பணக்கார இடம், காரு பங்களா வீடு அந்தஸ்து நகைகள் நிலம் நிச்சயம் தோட்டம் துறவு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணி கொடுக்கலாம். பொண்ணுக்கும் இந்த மாதிரி நம்ம வசதியாக வாழலான்ற ஆசை இருக்கலாம். ஆனால் இது கொடுக்கல் வாங்கலோட இவன் பொருத்தமில்லாத வரன் போய் பண்ணுறதுனால இது ஆசுரம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது காந்தர்வ விவாகம்னு சொல்கிறது. காந்தர்வன்னா பொண்ணும் பிள்ளையும் பார்க்குறா, அவளுக்கு பிடிச்சி போயிடுது, அவள் கல்யாணம் பண்ணிட்டுருவா. அந்த காலத்தில் அதாவது என்ன துஷ்யந்தன் சகுந்தலை விவாகம் அப்படி தான் நடந்தது. இது யாருக்குன்னாக்கா சத்திரியர்களுக்கு அனுமதிச்சிருக்கு இந்த விவாகம். அதுவும் நடந்திருக்கு அந்த காலத்தில். அதுக்கு அடுத்தது ராட்சச விவாகம்னு பேர். இது எப்படின்னு கேட்டால் பொண்ணை பெற்ற அப்பா அம்மா உறவினர் எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டு அடித்து பிடிச்சி பொண்ணை ஆக்ஷன் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது. இதுக்கு ராட்சசம்னு பேர். இந்த விவாகத்தில் பொண்ணுக்கு விருப்பம் இருக்கும், அப்பா அம்மா உறவினருக்கு விருப்பம் இருக்காது. பொண்ணு விருப்பப்படுவா. இவர் போய் சண்டை போட்டு எல்லாருக்கிட்டையும் ஜெயிச்சு பொண்ணை ஆக்ஷன் கல்யாணம் பண்ணிக்கிறது. இதையும் ராட்சசம் தான் சொல்கிறது. அடுத்தது பைசாசம்னு ஒரு கல்யாணம் விவாக முறை. அது எப்படின்னு கேட்டால் பொண்ணை பெற்ற அப்பா அம்மா உறவினர்கள் மட்டும் இல்லை, பொண்ணை பற்றியும் லட்சியம் இல்லை, எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டு அடித்து பிடிச்சி விருப்பமே இல்லாத பொண்ணையும் கூட்டின்னு தாலி கட்டிடுவான். இதுக்கு பைசாசம்னு பேர். இதில் கொடுக்கல் வாங்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரே அதிரடி தான். அந்த காலத்தில் வனங்கள் ஜாஸ்தி. வனத்தில் வனவாசிகள் இருப்பாள், ரொம்ப நல்ல குணம் கொண்டவாவா, வனத்தை காப்பாற்றவா. ஆனால் அவளுக்குள்ள நிறையா குரூப்பிசம் இருக்கும். அடிக்கடி சண்டை ஆகும், ஒருத்தர் சண்டை போட்டுப்பா, அப்புறம் கூட்டிப்பா. அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி விவாகம்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்தது சுயம்வரம்னு ஒன்று உண்டு ராஜாக்கள் காலத்தில். அதில் எப்படின்னு கேட்டால் அரச குமாரனெல்லாம் வரிசையாக உட்கார வச்சுடுவா.
அவள் ஓலை அமுச்சு வர வச்சுடுவா. குறிப்பிட்ட நாளில் வந்து உட்காந்துப்பா. அவள் வந்து இளவரசி மணப்பெண்ணு மாலை எடுத்துன்னு வரிசையாக பார்த்துட்டே வருவாள். ஒருத்தர் சொல்லிகிட்டே வருவார் அந்த ராஜாவை பற்றி, இளவரசனை பற்றி. இவர் இந்த அறிவு புகழ் கீர்த்தி செல்வாக்கு படித்தவர், வீரம் நிறைஞ்சவர்னு. அந்த பிள்ளையை இவள் கண்ணாலேயே பார்க்குறா. அவரை பற்றிய தகவலெல்லாம் கேட்டுக்கிறா. அதனால் இவள் விருப்பப்பட்டு யாரை பிடிக்கிறதோ அவருக்கு மாலை போடுவாள். அதை 2 தரப்பாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவாள். இது ஒரு விவாகம். இது சுயம்பரம்னு பேர். இதை எதுக்கு சொல்கிறான்னா, பெண்ணுக்கு இந்து மதத்தில் உரிமை இல்லை அப்படிலாம் சொல்கிறவாள்லாம் உண்டு. அப்படியெல்லாம் இல்லை. இந்த 8 விவாகத்தில் மேக்சிமம் எல்லா விவாகத்துலேயும் 1 2 தவிர எல்லாம் பெண்ணுடைய விருப்பத்தில் தான் நடந்திருக்கு. அத்தோட இந்த சுயம்பரமும் பெண்ணாக விருப்பப்பட்டு பண்ணிக்கக்கூடிய ஒரு கல்யாணம்தான். அத்தோடு சில பேர் என்ன கேட்குறா, ஆண்களுக்கு தான் உபநயனம் இருக்குது, குரு இருக்குது, பெண்ணுக்கு உபநயனம் கிடையாதா, குரு கிடையாதா, அவளுக்கு மனக்கட்டுப்பாடு வேண்டாமா அப்படிலாம் கேட்குறா இல்லையா. அவளுக்கு மகாபெரிவா என்ன சொல்கிறா, பெண்ணுக்கும் உபநயனம் உண்டு, அவளுக்கும் குரு உண்டு. ஒரு பிள்ளை வந்து உபநயனமாகி குருக்கிட்ட போய் குருகுல வாசம் முடிச்சுட்டு வந்த உடனே அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து விவாகம் பண்ணுறான் இல்லையா. அந்த விவாகம்தான் பெண்ணுக்கு உபநயனம். அவளுடைய புருஷன்தான் அவளுக்கு குரு. அதனால் பெண்கள் வந்து இந்த விவாகத்தையே உபநயனமாக அவளுக்கு சொல்கிறதுக்கு அவளை வந்து தன்னுடைய குருவாக புருஷனை ஏற்றுக்கிறா. அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. ஸ்ரீனாம் உபநயன ஸ்தானே விவாகம் விப்ரபிரிவத்துன்னு மனுஸ்மிருதியில் சொல்லிருக்குன்னு மகாபிரிவா சொல்லிருக்கா. உபநயனம்தான் விவாகம்னு சொல்லிருக்கு, அவருக்கு புருஷன்தான் குருன்னு சொல்லிருக்கு. அதனால் ஸ்திரீயை பொறுத்தவரை ரொம்ப உயர்வான இடத்துல நம்ம மதம் வச்சுருக்கேங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். சத்தியம் வதா தர்மம் சரா அப்படின்னு சொல்லிருக்கு. அதாவது உண்மையே பேசு, தர்ம வழியில் நடன்னு. இது எந்த உபநிஷத்தில் வருதுன்னா தைத்திரிய உபனிஷத், கிருஷ்ண யஜுர்வேதம், அதில் வருது இது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியை பார்ப்போம். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி வியாச பூஜை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.